நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது என்னவென்றால், கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு. ஆமென். கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு, ஃபவுண்ட் ஷீப். சரியா? காணாமல் போன ஆடு தான். அதுக்கு நம்ம வேற பேர் வைக்கலாம். கண்டுபிடிக்கப்பட்டது. காணாமல் போனதுலேயே இருக்க வேண்டாம். நம்ம கேத்தலிக் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவோம். நான் காணாமற் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறான்னு தேடிக்கிட்டு தான் இருக்காரு. நான் கண்டுபிடிக்க முடியலையா? ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னோட கூட திருப்புங்க கொஞ்ச நேரம். மைக்குங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனங்கள் 12 14 முடிய. மத்தேயு 18, 12 14 முடிய. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. கிறிஸ்து பிரியமானவர்களே, இதே பகுதி லூக்கா 15:4-7 எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்லப்பட்ட வசனங்களுக்கும் இங்கே இருக்கிற வசனங்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னவென்றால், 12வது வசனத்திலே நம்ம வாசித்தோம், ஆடு என்ன செய்கிறதாம்? ஒரு ஆடு சிதறி போகிறதாம், அவைகளில் ஒன்று சிதறி போனால் அப்படி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்காவிலே அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? காணாமல் போனால் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே மத்தியில சிதறி போயிருக்கிறது என்றும், லூக்காவிலே காணாமற் போயிருக்கிறது என்றும் எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்திலே நினைக்கிறேன் வாண்டட் அவேன்னு போட்டிருக்கோம், ஆஸ்ட்ரேன்னு போட்டிருக்கோம், வேர்ஷன் பொறுத்தது. சில லூக்கால் எழுதப்பட்டதுக்கு லாஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆக இதுக்கெல்லாம் அர்த்தம் ஏறக்குறைய ஒரே பொருளுடையதாக தான் இந்த உவமை, இது ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வசனமானது அல்லது இந்த உவமையானது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், வேதாகமம் நம்பர் போட்டு எண் அதிகாரம் அதில் உள்ள ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு எண் போட்டு எழுதப்படவில்லை. அது மொத்தமாக எழுதப்பட்டது. ஆனாலும் அது மன்னிக்கவும் பகுதியாக எழுதப்பட்டது தான் இருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியில் உறுதிப்படுத்துகிறார். எப்படின்னா, பேராகிராஃப் என்ன தமிழ் என்ன சொல்றது? பேராகிராஃப் பத்தி, ஒரு பத்தி 2 பத்தியா? ஓகே, ரைட். அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? பேராகிராஃபாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்ட சில வேதாகமத்துல அது அப்படியாகவே பிரித்து எழுதப்பட்டு இருக்கும். இப்ப நம்ம தமிழ் பைபிள்ல அப்படி இல்லை. ஒரு அதிகாரத்துல எல்லா வசனங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரிஜினலான கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட வேதாகமம் அது பேராகிராஃபாக தான் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி எழுதப்பட்ட பேராகிராஃபுக்கு இந்த சாப்டர் இருக்கிறது ஒரு 3 அல்லது 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பகுதியானது 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கான தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால், பரலோக ராஜ்யத்திலே பெரியவன் யார் என்ற தலைப்பிலே அந்த 1லிருந்து 11 வரை கொடுக்கப்பட்டிருக்கும். அப்புறம் 12லிருந்து 14 வரை இந்த காணாமற் போன ஆடை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. அதுக்கு பிறகு இருக்கிற பகுதியானது நமக்கு எதிராக பாவம் செய்கிற சகோதரனை குறித்து ஒரு பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இது ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள் என்றால், இட் வாஸ் சாண்ட்விச்ட் பிட்வீன் 2 passages.
மேல ஒரு மெசேஜ் இருக்கு, கீழே ஒரு மெசேஜ் இருக்கு. நடுவுல இருக்கிற ஒரு மெசேஜ் தான் இந்த காணாமல் போன ஆடு. அப்போ இந்த பகுதியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுக்கு முன்னாடி இருக்கிற மெசேஜ் பகுதி என்ன சொல்லுகிறது, அதோடைய தொடர்ச்சி தான் இது இருக்கும். வேதாகமத்திலே நாம் ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு கான்டெக்ட்ஸையோ எடுத்து ஒரு பேரபிளை எடுத்து நாம் அதுக்கு விளக்கம் கூறுவது சிறந்தது அல்ல. அதுக்கு முன்னாடி பின்னாடி பார்ப்பது மிகவும் அவசியம். அப்படியாக அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் என்று சொன்னால் இந்த உவமையை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் மத்தேயு முதல் வசனத்திலிருந்து வாசிப்பது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதிலே என்ன நடக்கிறது என்றால் 18வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இந்த கேள்வியை கேட்கிறது யார் என்று சொன்னால் அங்க இருக்கிற ஜனங்களோ யூதர்களோ அவிவிசுவாசிகளோ அல்ல. இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த சொந்த சீஷர்கள் வந்து இயேசுவிடம் கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்கள் அநேக கேள்விகளை கேட்டு இருக்கிறார்கள். சரிங்களா? அதுல ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கு உள்ள பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொன்னதல்ல, சீஷர்களுக்கு சொன்ன பதில். இப்போ வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்தில் வாசித்தோம் என்றால் ஜனங்களிடம் பேசுகிறார். சில பகுதிகளை பார்க்கிற பரிசேயர்களிடம் பேசுகிறார், சில பகுதிகளிலே சதுசேயர்களிடம் பேசுகிறார், அநேக வேளைகளே சீஷர்களிடம் பேசுகிறார். அப்ப சீஷர்களிடம் பேசுகிறது அது நம்மிடம் பேசுகிறதாக நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியும். சீஷர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள். ஆக இங்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கு இயேசு கொடுக்கிற பதில் தான் அடுத்த வசனங்களிலே வருகிறது. அது என்ன சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே? இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவருக்கு நடுவே நிறுத்தி. அப்ப இயேசு இதுக்கு ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, மெட்டாஃபோ அப்படின்னு சொல்லுவார்கள். எப்படின்னா அடையாளப்படுத்துகிற ஒரு செயல். ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து அடையாளப்படுத்துகிறது. இதுல ஒரு குழந்தையை எடுத்து அடையாளப்படுத்துகிறார், சில இடத்துல அப்புறம் பார்த்தோம் ஆடுகளை எடுத்து அடையாளப்படுத்துகிறார். அந்த மாதிரி அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். பவுலும் இந்த மாதிரி அநேக காரியங்களை அடையாளப்படுத்தி பேசுவார். சரியா? அப்ப என்ன சொல்லுகிறார் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவருக்கு நடுவே நிறுத்தி, நீங்கள் மன திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்ப யார்கிட்ட இயேசு பேசி கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த சீஷர்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசித்து விட்டார்கள். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறிற்று. என்ன? தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய இயேசு விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளை ஆகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசி ஆகிவிட்டார்களா? ஆகிவிட்டார்கள். இப்போ ஆண்டவர் அவர்களிடம் இன்னொரு காரியத்தையும் செய்ய சொல்லுகிறார். என்ன? நீங்கள் மன திரும்பி பிள்ளைகள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ரட்சித்த உடனே என் வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் ஒன்றும் செய்யக்கூடாதா? அப்படி அல்ல. நம் வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக காரியங்கள்ல நாம் மனம் திரும்புகிறது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. இதை நாம் சீஷருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். பேதுரு உதாரணமாக பிற்காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் உயிர்ப்புக்கு பிற்பாடும் அவரிடம் இருக்கிற குறைபாடுகளும் கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப இஸ் நாட் பெர்ஃபெக்ட் yet. ஆமென். பேதுருவும் அவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு தலைவனாக கர்த்தராக இயேசு நியமித்திருந்தும் அவரும் மனமாகிற ஒரு அவசியம் இருக்கிறது என்று சொன்னார். நானும் நீங்களும் எம்மாத்திரம். ஆமென். இந்த மனம் திரும்புகிற காரியம் நம்ம வாழ்க்கையில அனுதினமும் இருக்க வேண்டும். இதுதான் வளர்ச்சி. ஆமென். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்ப இயேசு கிறிஸ்து 2 காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பது எப்படி? அப்படி என்றால் என்ன? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். 2வது,
பரலோக ராஜ்யத்திலே நீங்க பெரியவனாய் இருக்க வேண்டும் என்றால், பிரவேசிப்பது ஒன்று, அங்கு பெரியவனாய் இருக்க வேண்டும் என்றால் இங்கே பூலோகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். இந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி அப்படியாக பேசி வரும் பொழுது அவர் இந்த காணாமற் போன ஆட்டை குறித்து பேசுகிறார். அப்ப அதற்கும் இதற்கும் என்ன இருக்கு? சம்பந்தம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப ஒரு ஆடு காணாமல் போகிறதாம், அதை மேய்ப்பன் போய் கண்டுபிடித்து கொண்டு வராராம். இந்த உவமையிலே சீஷர்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதிலே இவர்கள் மன திரும்ப வேண்டும் என்று அன்று அவர்களுக்கு புரிந்தது. ஏனால் ஆடோடு கூட வாழ்கிறவர்கள் அவங்களுடைய வேலையை, இஸ்ரவேலர்களுடைய பிரதான வேலை என்ன வேலை? எகிப்துக்கு போனப்ப என்ன சொன்னாரு யோசேப்பு? பார்வோன்ட்ட போயிட்டு சொல்லுங்க, நாங்கள் ஆடு மேய்க்கிறவர்கள். அப்ப ஆடு மேய்க்கிறத குறித்தும் அந்த ஆட்டை குறித்தும் இஸ்ரவேலருக்கு மிக நன்றாய் தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியும். பிரியாணி தெரியும், ஆட்டரிசி பரட்டல் தெரியும், வேற என்ன தெரியும்? எங்க வாங்குறதுன்னு தெரியும், எந்த பீஸ் வாங்குறதுன்னு தெரியும், அது ஆஸ்திரேலியால இருந்து வருதா, நாட்டு ஆடா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் செத்து போன ஆடை பத்தி தான் நமக்கு தெரியும். உயிரோடு இருக்கிற ஆடை பத்தி அவங்களுக்கு தெரியும். சரியா? ஆடுன்னே யாருக்கும் பசி எடுக்குது போலங்க, அது பிரியாணின்னு வேற சொல்லிட்டேனா? ஆமென். அப்போ ஆண்டவர் ஏன் பெரபல்ல பேசினார், உவமைகள் வழியாக பேசினார் என்றால், அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியத்தை வைத்து பேசும் பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். ஆனா நமக்கு இன்று பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு விளக்கு கொடுத்தால்தான் புரியும். கர்த்தருக்கு சோதரம் ஆகினால கர்த்தர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். 2000 வருடமாக விதவுட் ஃபெயில், எவ்வளவு அலை, என்ன போராட்டம், என்ன புயல் காத்து அடிச்சோம், சபை இன்னும் நிற்கிறது என்றால் அது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சரீரம். ஹல்லேலூயா. ஆமென். இதை யாராலும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் என்ன பார்க்க போகிறோம்? இந்த பேசேஜ்ல இந்த காணாமற் போன ஆடு, அல்லது நான் கொடுத்திருக்கிற பெயர் கண்டெடுக்கப்பட்ட ஆடு, கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு என்ற இந்த உவமையிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார், நாம் எதிலே மன திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. ஒருவேளை நம்ம என்னலாம், என்ன இல்லையே, நாங்க எல்லாம் அங்கே தானே இருக்கிறோம், காணாமல் போன ஆடு வெளியே இருக்குதே, அவங்கள்ட்ட போய் இதை நீங்க சொல்ல வேண்டும் என்று எண்ணினால் அப்படி அல்ல. நம்ம இங்கதான் இருக்கிறோம், ஆனா நம்முடைய நிலை ஒருவேளை காணாமற் போன நிலையா இருக்கக்கூடும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. சரி, கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த உவமையை குறித்து விசேஷமாக ஆடினுடைய தன்மை குறித்து நான் வாசிக்கும் பொழுது நான் என்ன தேடி பார்த்தேன், எப்படி ஒரு ஆடு காணாக போக முடியும்? how can a sheep lost? அப்படி என்றால் அதுக்கு ஒரு 7 காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒரு ஆடு காணாமல் போவதற்கான காரணம் 7 உண்டு. இந்த 7லும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். முதலாவது காரணம், ஒரு ஆடு எப்படி காணாமல் போகும் என்றால், இந்த ஆடை கர்த்தர் படைத்தது எப்படி படைச்சிருக்கிறார்னா, அது தனித்து வாழுகிற மிருகம் அல்ல. இந்த ஆடு என்னது? தனித்து வாழுகிற மிருகம் அல்ல. தனித்து வாழுகிற மிருகம் அநேக மிருகங்கள் உண்டு. புலி தனித்து வாழும், சிங்கம், ஆண் சிங்கம் தனித்து தான் இருக்கும், சில நேரத்தில் குடும்பத்தோடு இருக்கும். சில மிருகங்கள் சின்ன சின்ன கூட்டமாக இருக்கும், சில மிருகங்கள் பெரிய கூட்டமாக இருக்கும், அநேக மிருகங்கள் தனித்தே இருக்கும். அப்படியாக பலவிதமான சுபாவங்கள் உள்ள மிருகங்களிலே இந்த ஆடு எப்படியாப்பட்டது என்றால், இது கூட்டமாக இருக்கிற ஆடு. அது மாத்திரமல்ல, அங்கு நோவாவின் காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், இது சுத்தமான மிருகம். காட்டு மிருகம்
நாட்டு மிருகம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது, சுத்தமான மிருகம், அசுத்தமான மிருகம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த கேட்டகரியில ஆடு சுத்தமான மிருகம். இது கூட்டமாக வாழுகிறது மாத்திரமல்ல, இந்த ஆடை ஒரு ஆள் வழி நடத்த வேண்டும் ஃப்ரம் த பிகினிங். ஏன் அப்படி என்றால், ஆடை மேய்க்கிற தொழிலை கண்டெடுத்தது ஆபேல். ஆபேல் முத ஆடு மேய்க்கிறதையே தன் தொழிலாக அவன் என்ன செய்தான்? அவன் தொடங்கினான். அப்ப இது ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்திலிருந்து ஆடு என்பது ஒரு நபராலே என்னது வழி நடத்தக்கூடிய, பராமரிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆக இந்த ஆடு தனித்து இருக்க முடியாது. காணாமல் போகிறது என்று சொன்னால் அது என்ன செய்கிறது? தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறது. அதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் என்னதான், இந்த ஆட்டு மந்தையிலிருந்து அது பிரிந்து போய்விடுமாம். அது என்னது? பிரிந்து போய்விடுமாம். ஏன் ஆண்டவர் தேவன் அந்த ஆடை ஒரு கூட்டமாக, ஒரு மந்தையாக படைத்தார் என்றால், அதுக்கான பாதுகாப்பு அங்கு உண்டு. பாதுகாப்பு அதுக்கு உண்டு. அது வழி நடத்தக்கூடிய ஒரு முறைமை அங்கு உண்டு. ஒரு ஆடை பார்த்து இன்னொரு ஆடு பின் செல்லும், மேய்ப்பனை பார்த்து ஒரு ஆடு பின் செல்லும், அந்த ஆடை பார்த்து மற்ற ஆடுகள் பின் செல்லும். இது ஆட்டினுடைய சுபாவம். எப்போ இந்த ஆடு தன்னுடைய மந்தையை விட்டு தன்னை சற்று விலக்குகிறதோ அன்று அது காணாமல் போகிறது. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, வேதாகமம் நம்மை ஆடுகள் என்று தான் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு நம்முடைய பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். சபையிலே பாஸ்டர் என்ற தமிழ் சொல் வந்து மேய்ப்பர். மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறவர்களாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். அப்ப எப்போ ஒரு ஆத்துமா சபை கூடுதலை விட்டு விடுகிறதோ அன்று அது காணாமல் போகிறது. சபையை விட்டு அது என்று பிரித்து கொள்ளுகிறதோ, எபிரியர் 10:25 படி சபை கூடுதலை விட்டு விடுகிறது. அது மாத்திரமல்ல, நிராகரிக்கிறது. சிலர் எனக்கு தெரியும், when I am free I will attend church, today I am not free, அப்படி சொல்லுகிறவர்களும் உண்டு. அதாவது அவங்களுடைய டைரியில எப்படின்னா, எல்லா அப்பாயின்மெண்ட்டும் போட்டுட்டு இந்த சண்டே அப்பாயின்மெண்ட்ல இருந்து எம்டியா விட்டுருவாங்க. எம்டி அல்ல, அது சண்டே சர்ச்னு எழுதுகிறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், அது எம்டியா இருக்கும். அந்த சட்டர்டே வரைக்கும் பார்ப்பாங்க. சட்டர்டே வரைக்கும் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை என்றால் நான் சபைக்கு வருகிறேன். ஆனா கிறிஸ்தவனுடைய டைரி அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, அடுத்த வருஷம் டைரியில இந்த வருஷமே பூர்த்தி செஞ்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை 5 5:30 7:30 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அது மாற்றப்படக்கூடாது. எந்த காரணத்திற்கும் அது அப்படியாப்பட்ட ஒரு ஜீவியத்தை கிறிஸ்தவர்கள் ஜீவிக்கிறதாக இருக்க வேண்டும். அப்போ சபை கூடுதலை விட்டு விடும் பொழுது என்ன நடக்கிறதா? ஒரு ஆடு காணாமல் போகிற தருவாய் நேருகிறது. இப்போ ஜனங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான், ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா இல்லையா? இந்த வசனத்துல கூட அது இருக்கு, பரலோகம் களி கூறுறது இதெல்லாம் பார்க்கணும். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டோனே கர்த்தர் அவன் வாழ்க்கையில் என்ன செய்தார்? தேவன் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டோனே அவன் வாழ்க்கையில செய்கிற முதல் காரியம் என்ன அப்படி என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். ஆண்டவர் அவங்க முதல் ஆசீர்வதிக்கல, பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கல, சுகத்தை கொடுக்கல, அதெல்லாம் பிற்பாடு. முதலாவது அவர் என்ன செய்தார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 2:47. ஆமென். அப்ப முதலாவது என்ன? ஒரு ஆடு காணா போகிறது எப்படி? சபையிலிருந்து தன்னை பிரித்து கொள்வது. சரியா? ரெண்டாவது காரணம் என்னன்னா, டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் கிரேசிங். அதாவது
மன்னிக்கவும், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் டியூரிங் கிரேசிங். கிரேசிங் என்றால் என்ன? அது இந்த புல்லை சாப்பிடுகிற ஒரு வேலை. ஆடு எப்படி செய்யணும்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், கவனம் அங்கதான் இருக்கும், சுத்திலாம் பார்க்காது. அப்படியே சாப்பிட்டு பாருங்க, கூகுள் பண்ணல பாருங்க, அப்படி குனிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். அக்கம் பக்கம் என்ன நடக்கிறது என்று அதுக்கு தெரியாது. ஆக அது அதிக என்ன செய்யறது? அந்த சாப்பாட்டு மேலேயே கவனம். என்னது? உணவு மேலேயே கவனம். அப்படி இருக்கும் பொழுது அது என்ன செஞ்சிருமா? அது மற்ற ஆடுகளோடு அது ஃபோக்கஸ் மாறி விடுமா? அங்கேயே இருக்கும். ஆடுகள் என்ன செய்யும்? 2 காரியம் செய்யும். ஒன்று, சாப்பிட்டுக்கிட்டே நகரும், சாப்பிட்டு கொண்டே அப்படியே நகரும். அப்ப எந்த ஒரு ஆடு சாப்பிட்டு கொண்டே நகராம அங்கேயே இருந்துச்சுன்னு சொன்னா மற்ற ஆடுகள் அது இவங்களை விட்டுட்டு போயிடும். அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் டியூரிங் கிரேசிங் அப்படின்னு போட்டுக்குது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த உணவு என்பது கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர். மத்திய 6:11 கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் ஆண்டு சொல்லுகிறார், நம்ம கற்றுக் கொடுத்தார், எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தந்தருளும். கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர். ஆகினாலே ஒரு கிறிஸ்துவனுடைய வேல்யூ எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஐயோ நான் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், பத்தல, இது பத்தல, அது பத்தல, இது பத்தல, இன்னொன்னு போனா அந்த ஆடு தேவ ராஜ்யத்திலிருந்து காணாமல் போய்விடும். ஆமென். நாம் நம்முடைய சொந்த பலத்தை நம்பாதவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு போஷிக்கிறார், நமக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நானும் வேலை செய்கிறேன், நம்ம எல்லாரும் வேலை செய்கிறோம். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று பவுல் எழுதுகிறார். வேலை முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் தேவராஜ்யம். ஆமென். ஹல்லேலூயா. ஆக நம்ம மிகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முந்தின வாரம் தாவீது ராஜா குறித்து 2 ராஜாக்கள் 30, 31, 32 அதிகாரமா 3 அதிகாரம் நம்ம வாசிச்சோம் இல்லையா? 2 ராஜாக்கள் இருந்து அதுல என்ன பார்த்தோம்? 32வது அதிகாரத்திலே தாவீது செய்த தவறு என்ன? அவன் சொந்த ஜனங்கள் பலத்தை நம்ப ஆரம்பித்ததுனாலே கர்த்தரின் கோபம் அவன் மேல் மூண்டது. ஆமென். ஆகினால் கிறிஸ்து பிரியமானவர்களே, மிக முக்கியம், நம்ம தேவ ராஜ்யத்திலிருந்து விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டா? என்ன சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லை, என்னால முடியாது, நான் விழுவ மாட்டேங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? நமக்கு வாய்ப்பு உண்டா தேவ ராஜ்யத்திலிருந்து விலகுவதற்கு? நமக்கு வாய்ப்பு உண்டா அப்படி என்றால் எஸ், தேர் இஸ். நமக்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. ஆகியனால்தான் வேதம் சொல்லுகிறது, நிற்கிறவன் என்னது? விழுந்து விடாதபடி அவனை எப்படி நிற்க வேண்டுமா? ஆமென். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது அது ஒரு தின் லைன். இந்த விசுவாசம் எப்ப வேணுமாலும் அது சரிக்க முடியும், எப்ப வேணுமாலும் நம்ம விழுவ முடியும். ஏன்னா நமக்கு காமன் எனிமி. தேவனுக்கும் நமக்கும் ஒரே எனிமி தான் இருக்கிறான், பிசாசானவன். அவனுடைய என்னது நோக்கமே நம்மை தகற்ற வேண்டும் என்று. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த 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 பிரசங்கம் நமக்கு தேவையா? நிச்சயம் தேவை. ஆமென். மிகவும் முக்கியம். ஆக இரண்டாவது காரணம் என்னது? நம்முடைய அலுவல். என்ன அலுவல்? பணம் சம்பாதிக்கிற அலுவல், நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அலுவல்ல நம்ம அதிக கவனம் செலுத்திக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் தேவ ராஜ்யத்திலிருந்து நாம் என்ன செய்வோம்? காணாமற் போய்விடுவோம். ஆமென். ஆகினால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3வது காரணம் என்னன்னா, ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, ஃபெமிலியர் வெர்சஸ் அன்ஃபெமிலியர் terrain. அதாவது ஒரு சூழல், இந்த ஆடுகளுக்கு அது வழக்கமாக ஒரு இடத்துல தான் மேய்க்கப்படும். அது ஆடுகளை மேய்க்கிற இடம், மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? வழக்கமான இடத்துல தான் மேய்ப்பார்கள், வழக்கமான இடத்துல தான் போய் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள். யாக்கோபு என்ன செய்கிறார்? யாக்கோபு அவங்க அண்ணனுக்கு பயந்து ஓடும் பொழுது ஒரு இடத்துல போயிட்டு உட்காரும் போது அங்கே ஆடுகளுக்கு
தண்ணி கொடுக்குற ஒரு இடத்துக்கு எல்லா மேய்ப்பர்களும் வருவாங்களாம். அப்போ வரும் பொழுது ராகேல் முதலாக வந்து காத்து கொண்டு இருக்கிறாள். ஏன்னா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அந்த என்னது குளமோ அது என்னமோ திறக்கப்படும். அதுக்காக காத்திருக்கும் போது இவர் சீக்கிரத்தோட தண்ணி கொடுக்கிறார். சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல. என்ன ஏன் சொல்லுகிறேன், இது ஒரு வழக்கம் உண்டு. மேய்ப்பர்களுக்கு எப்பொழுதும் ஒரு வழக்கம் உண்டு. இந்த இடத்துல போயிட்டு ஆடுகள் மேயும், தண்ணி குடிக்கிற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகும். அவர்களுக்கு பரிச்சயமான இடம் உண்டு ஆடுகளுக்கு. எப்போ அந்த ஆடானது புதிய இடத்திற்கு போகும் பொழுது அது என்ன செஞ்சிருமா, அதற்கு சற்று குழம்பிவிடும். கல்ச்சர் ஷாக். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்குன்னு கர்த்தர் திருச்சபைக்கென்று பாரம்பரியமாக சில கலாச்சாரங்களை வைத்திருக்கிறார். சபையின் ஒழுங்கு உண்டு, கிறிஸ்தவ ஒழுங்கு உண்டு. ஆமென். எப்போ இந்த சபைகளிலே புதிய கலாச்சாரங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறதோ, அல்லது இப்போ நம்ம ரொம்ப ஆபத்தான நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மீடியா இஸ் சோ ஸ்ட்ராங். வாலிப பிள்ளைங்களாம், ஐயோ அங்கே லைட் அடிக்கணும், இங்கேருந்து லைட்டு ஃபோக்கஸ் லைட் வரணும், பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் கருப்பாக இருக்கணும், இது ஒரு பெரிய ட்ரெண்டிங். இப்போ கிளைங்கள் உள்ள சபைகளே மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. சுற்றி கருப்பு, பிளாக் பேக்ரவுண்ட், புகை வருது ஒரு இடத்துல இருந்து. இன்னும் கொஞ்ச நாள்ல அக்கினி பலிப்பிடத்திலேருந்து எலும்புனாதான் தெரியும். என்கிட்ட சொன்னார், என்னோட பிள்ளைங்க இந்த மாதிரி நார்மல் சபைக்கு போக யோசிக்கிறாங்க. தே வாண்ட் ஃபேன்சி. டிஸ்கோடேக்கில் இருக்க லைட்லாம் அடிக்குதியாங்க, என்ன சொல்கிறது? ஸ்பாட்லைட் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லை நான் கற்பனையில் சொல்கிறேன்னா? ஏன் இருக்குதா? தமிழ்நாட்டிலே இருக்குதானே அந்த பிரச்சனை. இந்த கல்ச்சர் ஷாக் வரும் பொழுது இந்த ஆடு குழம்பியிருந்தான், அது காணாமல் போயிருந்தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவர்கள் என்னதான் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே வளர்ந்தார்களாம். வேதம் எழுதப்படவில்லை. ஆதி திருச்சபை எப்படி விசுவாசத்திலே வளர்ந்தது, இன்னும் வேதம் எழுதப்படவில்லை. நம்ம போல புக்கு இல்லை, ஸ்க்ரோல்ஸ் தான் இருந்துச்சு, எல்லாருக்கிட்டையும் இல்லை. பிற்பாடு பவுல் எழுதினதெல்லாம் ஒழுங்கு பண்ணி தான் நமக்கு வேதமாக சபைக்கு உபதேசமாக வந்து இருக்கிறது. அந்த நாட்களில் எப்படி வளர்ந்தார்கள்? என்னது? அப்போஸ்தலர்களுடைய உபதேசம், பாரம்பரியமாக வந்த அப்போஸ்தலர்களின் உபதேசம் நமக்கு அது மிக முக்கியம். நான் பாரம்பரிய சபைகளை பற்றி பேசவில்லை. பாரம்பரிய சபைகள் அப்போஸ்தலர் உபதேசத்தை விட்டு பின்வாங்கி போனார்கள். பாரம்பரிய சபைகள். அதுக்கு பிறகு அந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல்ல தான் அசம்பிளி ஆஃப் காட் மறுபடியும் பிறந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் மறுபடியும் என்ன செஞ்சாரு? தன்னுடைய சபையை ஸ்தாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக இந்த ஒரு நமக்கு எப்பொழுதும் இருக்கிற இந்த கலாச்சாரம் சொல்றதை காட்டிலும் இந்த அன்பு, இந்த குடும்பம், நம்மளுடைய பழக்கம், வேதத்தில நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் நிலைத்திருக்க வேண்டும். புதிய காரியத்தை அந்த ஆடு பார்க்கும் பொழுது அது காணாமல் போயிடும். அது மறுபடியும் அது எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு போறதுக்கு அது வழி தெரியாதாம். வழக்கமா இருக்கிற இடத்துல இருந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு அதுக்கு வந்து, அது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை அப்படின்னுவாங்க. அதை பார்த்து ஏதோ ஒன்று மயங்கி போயிருச்சுன்னா அதுக்கு திரும்ப வர வழி தெரியாது. அதோடைய அந்த மோந்து பார்க்கிற முகருகிற அந்த சக்தி இருக்குது இல்லையா, அது புதிதான இடத்துக்கு போயிட்டுனா அது மறுபடியும் திரும்பி வருவதற்கு கூடாத காரியமா இருக்குது. ஆகினால்தான் மேய்ப்பன் போகிறார் தேடுவதற்கு. ஏன் ஆடு திரும்பி வர முடியவில்லை? ஏனால் காணாமல் போயிடுச்சுன்னா ஆடு திரும்பி வர முடியாது. அதுதான் எபிரேயர் 6வது அதிகாரத்துல என்னது, ஒரு முறை தேவனை இயேசுவை ருசி பார்த்து அதை இழந்தவர்களுடைய நிலைமை பரிதாபம், மறுபடியும் வர முடியாது. ஆனால் கர்த்தர் நல்ல மேய்ப்பர், அவர் தேடி செல்வார். ஆமென். ஆக இது 3வது காரணம். 4வது காரணம் என்ன அப்படி என்றால், இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, டென்ஸ் ஃபோலேஜ்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. டென்ஸ் ஃபோலேஜ். சரிங்களா? ஓகே. என்னன்னா, சில சீதோஷண நிலை வெதர் மாற்றத்துல இந்த ஆடுகளுடைய பார்வை
தெளிவாக இருக்காது. அடுத்த ஆடு எங்க போகுது என்று அதால தெளிவாக பார்க்க முடியாதாம். ஒன்று சீதோஷண நிலை வெதர், இன்னொன்று என்னன்னா இந்த டென்ஸ் ஃபூலேஜ் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஆங்கிலத்திலே அது என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பிளான்ட் லீவ்ஸ் packed closely together making it difficult to see through or walk through. It's a common characteristics of forests, jungles and areas with a high density of trees and shrubs. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆடுகள் மேய்கிற இடத்துல உயரமான புற்கள், செடிகள், மரங்கள் அதோடைய பார்வையை மறைக்கத்தக்க இருந்தது என்று சொன்னால், இந்த ஆடு என்ன செஞ்சிடுமாம், அந்த மந்தையை பார்க்க முடியாத ஒரு தடைகள் மத்தியிலே மாட்டிக்கொண்டு அந்த ஆடுகள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கும். இது இங்கே பின்தங்கி விடுமாம். புரியுதுங்களா? ஃபாலோ பண்ண முடியுதா? இந்த ஆடோட நிலைமை என்ன? அதுக்கு முன்பதாக அந்த மந்தையையோ அல்லது மேய்ப்பனையோ பார்க்க முடியாத தடைகள் மத்தியிலே அது மாட்டிக்கொள்ளுமா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இது மிகவும் முக்கியமானது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், டோன்ட் மேக் யோர் லைஃப் பிஸி வித் மெனி ஆக்டிவிட்டிஸ். அநேக ஆக்டிவிட்டிகளை நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டு, திங்கக்கிழமை ஃபுல் டே நான் பிஸிங்க, செவ்வாய்க்கிழமை ப்ரே மீட்டிங்க கிட்ட வந்த நீ அப்படிலாம் மிரட்டக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு அநேக நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். இந்த பெற்றோர் பிள்ளைங்களுக்கு படுத்துற பாடு இருக்கு. என் மகன் தெக்கோண்டோக்கு போகணுங்க, என் மகன் மியூசிக் கிளாஸ் போகணுங்க, என் மகன் செஸ் கிளாஸுக்கு போகணுங்க, என் மகன் வேற என்ன கிளாஸ் இருக்கு, ஸ்விம்மிங் கிளாஸ் போகணும், அதுக்கு போகணும், பேட்மிண்டன் போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், அது இதுன்னு பிள்ளைங்களை படுத்துற பாடு அப்பா சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. டோன்ட் பேக். ரொம்ப ரொம்ப காரியத்துல நம்ம என்ன செஞ்சக்கூடாது, வேர்ல்ட் உலகப்புறமான காரியத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. அது என்ன செஞ்சிடும், அதெல்லாம் உயர்ந்த கூடவே கூடாது என்று நான் சொல்லவில்லை. அது பெரிய மரத்தை போல என்ன செஞ்சிடும், மந்தையையும் மற்ற என்னது மேய்ப்பனையும் அது மறைத்து விடும். அதற்கான நேரத்தை இது திருடிவிடும். ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன? மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியத்துல வேண்டியது தேவையானது ஒன்று. மரியாதை பார்த்து சொல்லுகிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவ பாதப்படியில அமர்ந்து விட்டார். கிறிஸ்து பிரியமானவர்களே, மேக் யோர் செல்ஃப் பிஸி வித் வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தோட நேரத்தை நம்ம என்ன செய்யணும், செலவு செய்யணும், வாசிக்கணும், ஆராயணும். ஓ ஹல்லேலூயா, இன்னைக்குள்ள மீடியா இஸ் சோ பிரைஸ் காட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் வார்த்தைகள் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது ஆராய்ந்து பார்ப்பதற்கு. ஆமென். வாசிப்போம், நிறைய வாசிப்போம். கர்த்தருக்கு நேராக சர்ச் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குங்க, எல்லாம் தேவன் முன்னுக்கு நேராக வந்துடணும். கர்த்தருக்கு முன்பதாக என்ன பைபிள் ஸ்டடியா? எஸ், முதல்லாம் வந்துடுவேன். ப்ரே மீட்டிங் முதல்லாம் வந்துடுவேன். நம்ம என்னத்துக்கு கூப்பிடுறோம்? ஒரே ஒன்று, வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான், செவ்வாய்க்கிழமை. ஆமென். அப்போ இந்த ஆடு காணாமல் போனோம். அப்படி காணாமல் போகாம பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது மந்தையோடு இணைந்திருக்க வேண்டும். ஆமென். மந்தையோடு இணைந்திருக்க வேண்டும். இன்னொன்றும் இருக்கிறது. என்ன? சபையிலே பொதுவாகவே இரண்டு அல்லது மூன்று தரப்பு என்ன இருக்கும், ஜனங்கள் இருப்பார்கள். ஒரு தரப்பு என்ன, சபை கூடுதலை விட்டு வருகிறது இல்ல, வேத வாசிப்பு, பைபிள் ஸ்டடி, பிரேய கூட்டங்கள் எல்லாத்துலயும் நல்லா வருவாங்க. ஆமென். இன்னொரு தரப்பு என்ன, இதுக்கெல்லாம் போகாத ஜனங்கள் நாள் அடைவிலே என்ன பார்ப்பார்கள்,
இந்த தரப்பு ஜனங்கள் கர்த்தருக்குள்ளாக முன்னேறுகிறதை பார்க்கும் பொழுது இந்த தரப்பு பின்வாங்கி விடுவார்கள். ஆமென். ஏன் இது நடந்தது அப்படி என்றால், வாழ்க்கையிலே முன்னுக்கு வைக்கிற காரியம். அந்த அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, டென்ஸ் ஃபுல்லிஷ் இருக்கு இல்லையா, வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை முன்னுக்கு வைக்கிறோமோ, இது மந்தையிடமிருந்தும் மந்தையை மேய்க்கிற மேய்ப்பரிடமிருந்து அது இந்த ஆடை தடை பண்ணிவிடும். நிலைமை பரிதாபம். தேவ ராஜ்யத்தை என்ன செஞ்சிருவாங்களாம்? இழந்து விடுவார்களாம். ஹல்லேலூயா. அடுத்து 5வது காரணம் என்ன? ப்ரீடேஷன். அதாவது எனிமி, அதை தாக்குகிற ப்ரீடேட்டர். என்ன தமிழ் என்ன சொல்லலாம்? எனிமியா? என்னது? பங்குஞன், கொள்ளைக்காரன். அது பெரிய காரணம் அல்ல சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அது ஒரு பெரிய காரணம் அல்ல. இருந்தாலும் அதுக்கு காரணம், அது சாத்தியம்தான். அது சாத்தியம்தான். பிசாசு என்ன செய்வான்? அந்த ஆத்துமாவை, அந்த ஆடு அந்த மந்தையிலிருந்து பிரிய வேண்டும் என்ற அந்த கங்கணத்தோடு கூட அவன் என்ன செய்வான்? இந்த ஆட்டை விழுங்க வேண்டும் என்று. அதான் 1 பேதுரு 5:8 பிசா யாரை விழுங்கலாம் என்றோ கர்ச்சிக்க சிங்கம் போல அவன் என்ன செய்கிறானாம்? சுற்றி திரிகிறானாம். அதனாலதான் யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, ஆலோசனை சொல்ல விடுகிறது வேதம், என்னது? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அப்ப நம்ம விழிப்பா இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விழிப்பாய் இருந்து, இப்ப ஆடு ஒரு நரி வருது, ஆடை கொள்ளையடிக்கணும் என்று சொல்லி ஆடு சொந்தமா ஃபைட் பண்ணாது. போய் ஆடு போயிட்டு என்ன செய்யாது? சொந்தமா போயிட்டு அந்த நரியிடம் மோதி சண்டையிட்டு தன்னை பாதுகாக்காது. மாறாக இந்த ஆட்டுக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பா? மேய்ப்பன். ஆக இந்த ஆடு மேய்ப்பனோடு இணைந்திருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் வேதத்தோடு இணைந்திருந்தார். இந்த வேதம் நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது 6வது காரணம் என்ன? இதுவும் மிக முக்கியமான காரணம். ஒரு ஆடுக்கு உடல் சுகம் சரியில்லையோ அல்லது காயப்பட்டு இருக்கிறதோ, அதனால என்ன செய்ய முடியாதாம்? மற்ற ஆடுகளோடு பயணிக்க முடியாதாம். அதோடைய சரீரமானது மற்ற ஆடுகளோடு இணைஞ்சு போவதற்கு அதுக்கு சக்தி இருக்காதாம். அது ரொம்ப ரொம்ப வீக் ஆயிரும். சரியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவ ஜீவியத்துல நமக்கு இருதயத்திலும் சரி, சரீரத்திலும் சரி, விசேஷமாக இருதயத்துல நம்ம காயம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன் அடிக்கடி சொல்லுகிறது, கிறிஸ்தவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் வரணும். புதிய பிறப்பு. வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் நம்முடைய முதல் பிறப்புல கூடிய வந்துச்சு. மறுபடியும் பிறந்துட்டோம் இல்லையா? பழையன கலைந்தாயிற்று. நம்ம புதியவர்களாக இருக்கிறோம். நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு காயம் நமக்கு வந்து நம்மை பாதிக்க கூடாது. ஒரு சின்ன ஒரு இஷ்யூ, காயப்பட்டு சபைக்கு நான் போல, ரொம்ப சீக்கிரம். அது நம்ம தமிழ் சமுதாயம் என்பது வெரி சென்சிட்டிவ். ஆமென். காயம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. மிகவும் முக்கியம். நீதிமொழிகள் 17:22 வாசிப்போம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔதேசம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்படும். மனம் மகிழ்ச்சி நல்ல ஔதேசம். ஔதேசம்னா மருந்து. இப்ப காயம் பட்டதுக்கு நம்ம என்ன இருக்கணுமா? அந்த காயம் ஆற வேண்டும். உடல்ல இருக்கிற நோய் சுகமாக வேண்டும். அப்படி என்றால் சரீரத்திலையும் கிறிஸ்து பிரியமானவர்களே, நம் நோய் வராதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரீரத்துல நமக்கு சுகம் இல்லைனாலும் நம்ம தேவராஜ்யத்திலிருந்து காணாம போக வாய்ப்பு உண்டு. அப்ப சரீரத்துல நோய் வராதபடி நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். சரியா?
அப்ப we has to be very careful. நம்ம சாப்பிட்றதுல சரியா இருக்கணும். நம்மளுடைய சரீரம் நமக்கு தெரியும். எல்லாரும் சரீரம் ஒரு மாதிரி இல்லை. சில பேர் ஹீட்டான பாடி, சில பேருக்கு கூலிங்கான பாடி. எதை ஒன்று சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு வரும்போது ஈனோக்கு முதல் கேட்டுக்கிட்டு இருந்தார், வீட்டில் தயிர் சாப்பிட போறேன்னாரு. ஸோ மனைவி சொன்னாங்க, இல்லை மழை பெஞ்சிருக்குது, அவருக்கு போன வாரம் தான் சளி பிடிச்சது, இப்போ சாப்பிட்றது சரியான செயல் அல்ல. அப்போ நமக்கு தெரியணும், we need to have wisdom, ஞானம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அது தேவ ராஜ்யத்தை நம்ம பிரிக்க வாய்ப்பு உண்டு. அதை விட ஆபத்து நம்முடைய இருதயத்திலே விளம்புகிற காயம், நோய். இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது? ஆலோசனை கொடுக்கிறது வேதம். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், மகிழ்ந்திருங்கள். மகிழ்ச்சியா இருந்தா we are healthy. எந்த ஒரு காரியமும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குழப்பிடக்கூடாது. எப்படி எதுவா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து இருக்கணும். இல்லைன்னு சொன்னா இதோட ஆடு நிலை என்னவாம், மற்ற ஆடுகளோடு பிரயாணிக்க முடியாத அளவு அது வீக்காகி அப்படியே போயிடும். இது என்னது? 6வது காரணம். 7வது காரணம், மனிதர்களுடைய ஈடுபாடு, ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ். மனிதன், ஆட்டுக்கு ஒரு ஆடு எப்படி காண போகுதுன்னா, ஒன்று களவு எடுத்துட்டு போறது, ஆட்டைய போடுறது, ஆட்டைய போடுறது, அல்லது பை மிஸ்டேக் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. சில ஆடு மந்தையில தலை பக்கம்லாம் நீல கலரா இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தா அந்த ஆட்டுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒன்று கலர் அடிச்சு வச்சிருக்கிறாங்க, இது என்னோட ஆடு, இது அவங்களோட ஆடு. கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் தான் ஆடு வளர்க்குறதா. இங்கெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஆடு பார்க்கணும், நாங்கள் பிளேட்ல தான் பார்க்கணும், நேரம் பார்க்கறது அரிதாக இருக்கிறது. சரியா? அப்போ சில மேய்ப்பர்கள் பை மிஸ்டேக் என்ன செய்வாங்க, வேற ஆடு எடுத்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ மனிதர்கள் ஈடுபாடும் உண்டு, மிக முக்கியம். மனிதர்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். நம்ம யாரோட பழகுறோம், யாரோட நட்பு இருக்கிறோம். இந்த நட்பு தேவ ராஜ்யத்தில் இருந்து ஒரு ஆத்மாவை பிரிக்க முடியும். மிக முக்கியம். நம் நட்பு யாரு, நம் உறவினர்கள் யாரு, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? இன்னொரு அருமையான வசனம் இருக்கு, 1 கொரிந்தியர் 15:33. 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள், யாரோட சேர்றோம், யாரோட கூட்டணி பண்றோம், எங்க போய் உட்கார்றோம், யாரு கூட நம்ம ஐக்கியம் கொள்ளுகிறோம், ரொம்ப முக்கியம். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆகாத சம்பாஷணை இல்லை. பிரதர் பாஸ்டர், உங்களுக்கு தெரியல பாஸ்டர், அவருக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது, நான் அவர் கூட போய் உட்கார்ந்து நான் அவரை கர்த்தருக்குள்ளாக நடத்த போகிறேன், முடிஞ்சு நீ திரும்பி வர மாட்டேன், அப்படியே இழுத்துறோம். இந்த ஆட்டுக்குள்ள இவ்வளவு நாள் கரெக்டை பார்த்தோம் இல்லையா, அது என்னது, எதுவும் அந்த தலையாடிட்டு போயிடும். அப்பாவியா அந்த ஆடு. மேட்ரு என்னன்னு சொன்னா, ஆட்டுக்கள் மத்தியில் ஒரு ஓனாயம் உட்காந்து கண்டுபிடிக்க முடியாது. நான் அதை பத்தி பேசல, ஆட்டை பத்தி பேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமான, இவ்வளவு காரணம் இருந்தும் there can be any reason. ஒரு ஆடு காணா போறதுக்கான காரணம் 1000 இருக்கலாம், ஆனால் அது கண்டெடுக்கப்படுகிறதுக்கான காரணம் ஒன்று, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் அவர் பூமிக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்போ இயேசு கிறிஸ்து தான் காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்கிறவர். அவர் கண்டுபிடிக்கிற விதம் எப்படி என்றும் சற்று நாம் பார்க்கலாம். சரியா? அதை நாம் எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால், அவருடைய நாமத்தின்ல இருக்கிற குணாதிசயமே நமக்கு காட்டும் இயேசு எப்படி தன்னுடைய காணாமற் போன ஆடை கண்டுபிடிப்பார். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம்.
6:7 அவருடைய குணாதிசயத்தை பெயராக சொல்லி இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய குணாதிசயம் சொல்லுகிறது, அவர் அந்த ஆட்டை எப்படி கண்டெடுப்பார். அப்போ ஒரு ஆத்மா காணா போய் இருக்கிறது என்றால், ஒருவேளை நான் சொன்ன இந்த குணாதிசயங்களே கர்த்தர் பரிசுத்தாவியானவர் நம்மோடு பேசி இருப்பாராக. ஒருவேளை என்னுடைய நிலை நான் காணாமல் போன நிலையில இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த கர்த்தர் நம்மை மறுபடியும் கண்டெடுப்பாராக. ஆமென். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் காணாமற் போன ஆடை மீட்டுக் கொள்வதற்கு அவர் அந்த அந்த ஆட்டின் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் செய்வார். ஒரு அதிசயம் செய்வார். கர்த்தர் அதிசயம் செய்வதற்கு தன் பெரியவர் என்று காட்டிக்கொள்வதற்கு அல்ல, மாறாக நம்மை மீட்டெடுப்பதற்கு. அல்லேலூயா. அடுத்து என்ன? அவர் ஆலோசனை கர்த்தா. காணாமல் போன ஆடு நம்முடைய நிலைமை, ஒருவேளை சபையில தான் இருப்போம், இருந்தாலும் நம்ம நிலைமை இந்த கிறிஸ்துவ விசுவாசத்திலிருந்து தூரமாய் இருக்கக்கூடும் என்று சொன்னார். கர்த்தர் ஆலோசனை கொடுத்து, வேதத்தின்படி கர்த்தர் ஆலோசனை கொடுத்து அந்த ஆட்டை மறுபடியும் தன் மந்தையிலே சேர்ப்பார். ஆகினால்தான் வேத வாசிப்பு மிக முக்கியம். அடுத்து, அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை, அவர் நம்மை ரட்சிப்பார். நம்ம எந்த சிக்கல்ல மாட்டி இருக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமா வருவார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர், அவர் தான் உண்மையான மெய்ப்பன். ஆமென். அடுத்து என்ன? அவர் வல்லமை உள்ள தேவன். அவருக்கு வல்லமை உண்டு. அவர் எப்படி ஒரு மனுஷனை காப்பாற்றுவார்னா, he knows, he have 1000 ways. சில நேரத்தில் நம்ம போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருப்போம். ஐயோ நிலைமை என்னாவோ போதும்னு. இதோ என்னுடைய நண்பர் குடும்பத்திற்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பல வருஷமா அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குடும்பத்தை அவங்களுக்கு அபாரப்பட்டாங்க. ஆண்டவருக்கு 1000 வழி உண்டு. அல்லேலூயா. நம்ம கடமை கர்த்தர் இந்த மேய்ப்பனோடு கூட இணைஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து என்ன? அவர் நித்திய பிதா. பிதாவின் அன்பு, அகாப்பே அன்புல அவர் காணாமற் போன ஆடை அவர் ரட்சிப்பார். அவருடைய அன்பு ஒரு ஆட்டை மறுபடியும் மந்தையில சேர்க்கும். அவருடைய அன்புக்கு முடிவில்லாத அன்பு, நிபந்தனை அற்ற அன்பு உடையவராக அவர் தன் ஆட்டை ரட்சிப்பார். ஆக அன்பின் செய்கை, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், அன்பின் செய்கை என்ன? கண்டிப்பு. அப்ப நம்ம வாழ்க்கையில கண்டிப்பு வருகிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக பார்க்காதீர்கள். தேவ அன்பு நம்மை தேடி வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை கண்டித்து திருத்துவார் என்று வேதம் சொல்லுகிறபடி அந்த கண்டிப்பு நம்மை மறுபடியும் அந்த மந்தையிலே தேவ ராஜ்யத்திலே நம்மை சேர்க்கும். அடுத்து என்ன? அவர் சமாதான பிரபு. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் நம் இருதயத்திலே சமாதானத்தை வைப்பார். ஆக ஒரு அடையாளம் என்ன? நான் மந்தையிலிருந்து பிரிந்து விட்டேன், நான் காணாமல் போன நிலைமையில் நான் இருக்கிறேன் என்றால், இந்த வேத வசனத்தின்படி என்ன சொல்கிறது? நம்ம வாழ்க்கையிலே குறைபாடுகள் வரும். கர்த்தர் அதிசயம் செய்து அந்த குறைபாடுகளை நேர்த்தி பண்ணுவார். நம்ம முந்தின வாரம் தாவீதை குறித்து தியானிக்கும் பொழுது அதுல 3 ஆப்ஷன் வந்துச்சு. முதலாவது என்ன? உன் தேசத்திலே பஞ்சம் வரும் 7 வருஷம். ரெண்டாவது என்ன? நீ உன்னுடைய பங்கஜம் உன்னை துரத்துவார்கள், நீ ஓடி போக வேண்டும். மூன்றாவது கொள்ளை நோய். அப்ப முதலாவது பஞ்சம் சொல்லும் போது குறைபாடு, தேவனுடைய கோபம், குறைபாடு. அப்ப நான் காணாமல் போயிட்டேன் அப்படி என்றால் நம்முடைய நிலைமையிலே நான் எப்படி கண்டு கொள்வது என்றால் வாழ்க்கையிலே குறைபாடுகள் இருக்கும். என்னது? எதுல குறைபாடு? பொருளாதாரம் மாத்திரமல்ல, ஆரோக்கியம் மாத்திரமல்ல, நம்முடைய மகிழ்ச்சி, சந்தோஷமாவே இருக்க முடியாது. அப்படியேதான் இருப்போம். பார்க்குறவங்களுக்கும் நம்மளை பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்காது, நமக்கும் யாரை பார்த்தாலும் சந்தோஷம் இருக்காது, எதுலையும் ஒரு திருப்தி இருக்காது. சரியா? அடுத்து என்ன? எப்படி கொண்டு கொள்வது அப்படி என்றால், நம்ம செய்கிறது ஒன்றும் வாய்க்காது. நமக்கு சரியான ஆலோசனை, இதை எப்படி நான் செஞ்சு முடிப்பது? கர்த்தர் ஆலோசனை கொடுத்தா நம்முடைய தொழில்ல சரி, நம் படிப்புல சரி, நம்ம சொந்த பலத்துல நம்ம ஓடுகிறது அல்ல, கர்த்தருடைய ஆலோசனையில தான் நம்ம வழி நடத்தப்படுகிறோம். சில நேரத்துங்களில் நம்ம மாட்டிக்குவோம்.
அடுத்து என்ன செய்கிறது என்று தெரியாது. அடுத்து என்ன செய்கிறது என்று தெரியாது. நம்ம இமோஷனலி டவுன் ஆயிடுவோம். சரியா? அது காணாமற் போன நிலை. அடுத்து என்ன? நம்ம வாழ்க்கையில வல்லம் இருக்காது. நமக்கு எதிராக எழும்பிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனை மேல பிரச்சனை. இன்னைக்கு தூங்கி ஏஞ்சோம்னா நாளைக்கு பார்த்தா இன்னொரு பிரச்சனை நமக்கு முன்ன காத்து கொண்டு இருக்கும். நாளைக்கு என்ன வருதுன்னு பயந்துகிட்டே தூங்க வேண்டியதா இருக்கும். காணாமற் போன நிலை. அடுத்து என்ன? நமக்கு அன்பு இருக்காது. அன்பு செலுத்துகிறவர் இருக்க மாட்டேன். ஜனங்கள் இந்த பிரச்சனையில் உலகத்தை அநேக ஜனம் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவராக இருக்கிற நாம் அநேகரை பார்க்கிறவங்களாம் அன்பு சொல்லுவோம், விசாரிப்போம். எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா? யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? யாரா இருந்தாலும் சரி, போறவங்க வரவங்க நம்ம எங்க பார்க்குறோம், பங்களாதேஷ்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, விசாரிக்கணும். நல்லா இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா? வீட்டிலலாம் அப்படி இருக்கிறாங்க, தூரத்துல வந்து இருக்கிறீங்களே, அங்கே மனைவி பிள்ளைங்களாம் அப்படி இருக்கிறாங்க, அப்படி சொல்லி விசாரிக்கணும். போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, கடைங்களுக்கு போகிற வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப பேர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆறுதலாக 2 வார்த்தை. கிறிஸ்து பிரியமானவர்களை, கர்த்தருடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்க்கையை இது ஆறுதல் பண்ணும். ஆமென். அடுத்து என்ன? நித்திய பிதா அன்பு பார்த்துட்டோம். சமாதானம். சமாதானம் இழந்த நிலைமை என்னவென்றால், அந்த ஆடு காணாமல் போய்விட்டது. வாழ்க்கையில சமாதானம் இல்லை, பயம், ஒரு விதமான திகில் பிடித்து கொள்ளும். மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். கடைசி 7வது வசனத்துல தாவீதின் சிங்காசனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. ராஜா ஒரு தேசத்துல குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா ராஜாவின் பொறுப்பு அதை நேர்த்தி செய்ய வேண்டும். நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வந்தவர். அவருடைய ராஜ்யத்தின் மூலியமாக, அவருடைய ராஜத்துவம் நம்மை வழி நடத்தும். நம்மை தேவ ராஜ்யத்தில் நிலைத்திருக்க பண்ணும். ஆமென். கர்த்தர் நம்மை ரட்சிக்க வந்தார். இழந்ததை தேடவும், பிரதர், இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் அவர் பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இழந்து நின்று, ஒருவேளை என்னுடைய நிலை இந்த நாள்ல நான் காணாமற் போன நிலையில இருக்கிறேனா? என்னுடைய இருதயத்துல சமாதான குறைபாடுகள் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில குறைபாடுகள் இருக்கிறதா? நான் அன்பு இன்றி, என்னை அன்பு செலுத்த யாரும் இல்லை என்ற ஒரு நிலை என் இருதயத்தில் இருக்கிறதா? நம்மை ரட்சிக்க வந்த இயேசு, பரத்திலிருந்து இறங்கி ஐஸ்வர்யவான இயேசு கிறிஸ்து தரித்திரர் மாறினார் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் நமக்காக வந்தார். அந்த பாடலை பாடி கர்த்தருக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம். இதோ ஒரு ஆடு, ஆரோக்கியமான ஆடு மந்தையில இணைந்திருக்கும். ஆரோக்கியமான ஆடு மேய்ப்பனோடு கூட இணைந்திருக்கும். அந்த மேய்ப்பனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ ராபா ரதனா. கர்த்தரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய நிலை காணாமற் போன ஆடாக இல்லை, மாறாக நான் கண்டெடுக்கப்பட்டவனாக, இதோ உம்முடைய மந்தையில இணைந்தவனாக, இதோ நான் உம்மையோடு கூட ராஜ்யத்துல தேவ இயேசு கிறிஸ்து அவருடைய தலைமையிலே, அந்த பிரதான மேய்ப்பனுடைய தலைமையிலே நான் மறுபடியும் களி கூற, இதோ கர்த்தர் நமக்கு போஷிக்கிற தேவன், கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிற கர்த்தராக இருக்கிறார், மேய்ப்பராக இருக்கிறார். நம்மை அவர் வழி நடத்துவாரார். ரட்சிக்கவும் பூமியில் அவதரித்தே. அல்லேலூயா. நந்ததை தேடவும் ரட்சிக்கவும் பூமியில் அவதரித்தே. நன்றி ராஜா, நன்றி. ஆமென். நன்றி ராஜா, நன்றி. உம் அன்பு இயேசு பரணி
ஜீவமூர்த்தி, ஒரு குறையெல்லாம் வாழ்வு நான் வாழ குறையற்ற ரத்தம் சிந்தி கிருபையினாலே ரட்சித்தாரே இயேசுவே. அப்பா ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி அப்பா, எங்களை தேடி வந்தவரே, ஓ எங்களை கண்டெடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிராம பிள்ளைகளோட இருதயத்துல உங்களுடைய வார்த்தை வைத்ததுக்கு உமக்கு நன்றி பிதாவே. ஒருவேளை எங்கள் நிலை ஆண்டவரை காணாமல் போன ஆடை போல இருக்கிறது என்று சொன்னால், எங்களை சந்திக்க வந்த தேவனே, தேவ ஆண்டு குட்டி நீரே, உலகத்தின் பாவங்கள் சுமந்து தீர்த்த தேவ ஆண்டு குட்டி நீரே, சிலுவையிலும் மண்பை வெளிப்படுத்தி பலியாக நீந்தவரே, சிலுவையிலும் மண்பை வெளிப்படுத்தி பலியாக நீந்தவரே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, அன்பு என்னை தாங்குவே. ஓ ராஜா, உமக்கு நன்றி. எங்களை தேடி வந்த கர்த்தரே, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லது ஒரு ஆலோசனை கொடுப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனத்தில் நிலை நிற்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வீராக. தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, நோய்கள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, கடன் தீரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, பிரச்சனை விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, சமாதான குலைச்சல் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா நன்றி, அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஓமையானது மற்ற 2 பேசேஜுக்கு நடுவில் சாண்ட்விச்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அடுத்தது உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனுக்கு செய்ய வேண்டிய நீதி என்ன என்று இந்த நம்ம இயேசு கிறிஸ்து இதில் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆடு எத்தனை தடவை காணா போகும் என்ற காரியத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருந்து, கர்த்தர் நமக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கிறவர். இல்லை என்றால் 17வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடாமற் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும்
ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் இரக்கம் செய்கிறவர், கர்த்தர் நமக்காக சிலுவையிலே மரித்தவர். ஆனாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு, இந்த மந்தையை விட்டு நம்ம காணாமல் போனால் தேடி வருகிறவர் அவராக இருந்தாலும் கூட நமக்கு அநேக வாய்ப்புகள் இல்லை. இருக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கர்த்தருடைய மந்தையிலே சேர்ந்தவர்களாக, தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக இருந்த வாய்ப்பை நாம் நழுவ விடாதபடி, கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி, இதோ இருக்கிற நாட்களிலே, காலம் பொல்லாததா இருக்கிறதுனால இருக்கிற நாட்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதத்தின் ஆலோசனையை நாம் பிடித்து கொண்டு மனம் திரும்பி தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற இந்த நாளை நாம் ஒப்பு கொடுப்போமாக. கிருபை நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளை தாங்கி வழி நடத்தி இருக்கிற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி இந்த நாளில் நாங்கள் மன வருந்துகிறோம். கர்த்தர் எங்களை மன்னித்து தேவ ராஜ்யத்தில் நாங்கள் எங்களுடைய இடத்தை இழந்து விடாதபடி கர்த்தர் எங்களை தேற்றி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம் பாஸ்டர். ஓகே பாஸ்டர் வரல, வாங்க மன்னிக்கவும். எழுந்து நின்று நாம் ஆசீர்வாத ஜெபத்தோட கூட ஒரு முடிவுக்கு வருவோம். கரங்களை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், கரங்களை உயர்த்தி, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியத்தினாலும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். நம்ம